வணக்கம். சென்னை ராயபுரம்ல இருக்கக்கூடிய லக்கி பாட் வந்திருக்கேன். இந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த வைப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாரும் நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. வழக்கம் போல இந்த ஷோரூம்ல இருக்கக்கூடிய அனைத்து பொம்மைகளையும் உங்கள்ட்ட நான் காட்டணும்னு விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தட்சிணாமூர்த்தியிலேருந்து தொடங்கலாம். எவ்வளோ அழகான ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 அடி உயரத்துக்கு 2.25 அடியாவது வந்துரும். அவ்வளோ பெரிய தட்சிணாமூர்த்தி. இதுல இலைகள்லாம் ஒன்னொன்னு தனித்தனியா ஒட்டுன மாதிரி இருக்கிறது பாக்குறீங்க. இதுல வரக்கூடிய விழுதுகள் தான் இதோட ரொம்ப அட்டகாசமானது. இன்னொன்னு இதுல சொல்ல போனா இந்த தட்சிணாமூர்த்தி ஒரு அவார்டு பீஸ் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சனகாதி முனிவர்கள்னு பிரம்மாவுடைய புத்திரர்கள் 4 பேரும் தனித்தனியா அமர்ந்திருக்கிற மாதிரி திருக்கோலத்துல தட்சிணாமூர்த்தி எவ்வளவு திருத்தமா இருக்காரு. இந்த மரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்ல இருக்கக்கூடிய கொலுபொம்மையை தான் நம்ம பாக்குறோம். தொடர்ந்து இன்னும் நம்ம புதுசா அட்டகாசமான பொம்மைகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போறோம். 33 தேவர்களும் முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் காமதேனு பசுல அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான காமதேனு பசு நீங்க பாக்குறது எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத நீங்க நான் எப்படி வச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ பெருசு அப்படிங்கிறது என் உருவத்தோட நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் இப்படி காட்டுறேன். ரொம்ப அழகானது. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி சமயத்துல கிருஷ்ணருக்கு பக்கத்துல வைக்க முடியும். இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கு பக்கத்துலயுமே காமதேனு பசு வைக்கலாம். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது காமதேனு பசு. மதுரை சித்திரை திருவிழால கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குற வைபவம் கோடான கோடி மக்கள் அதுல கலந்துக்கிட்டு ரசிப்பாங்க. நம்ம எல்லாம் இங்க சென்னை வாழ் மக்கள் என்ன பண்றோம், நம்ம டிவியில பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகரை வீட்டுல நீங்க வச்சு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தோணும். அவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருக்கக்கூடிய கல்லழகர் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. சொக்கனும் பிரியாவிடையும் சொக்கி போகிற அழகுல இருக்கிறத பாருங்க. எனக்கு இந்த பீஸ் பார்த்த உடனேயே அவ்வளோ சந்தோஷம், அளவிட முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. எப்படி சொக்கநாதர் திருமண வைபவத்தின் போது ராயர் கிரீடம் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு எப்படி இருப்பாரோ, பிரியாவிடை எப்படி அந்த நாணத்தோட உட்கார்ந்துருப்பாங்களோ அந்த அழகோட நல்ல ஒரு பிரீமியம் பினிஷ்ல வந்திருக்கிற சொக்கனும் பிரியாவிடையும் தான் இந்த வருஷத்து புது வரவா லக்கி பாட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சொர்ண மகாலட்சுமி எப்படி அந்த தங்க பானையிலிருந்து அத்தனை காசுகள் பொற்காசுகள் பொற்குடத்திலிருந்து அப்படியே கொட்டுற மாதிரி அழகா எவ்வளவு திருத்தமா செய்யப்பட்டிருக்கிற சொர்ண மகாலட்சுமி தான் நம்ம இப்ப பாக்குறோம். வைத்திய வேல் அப்படின்னு புது பொம்மை கொண்டு வந்திருக்காங்க. வைத்திய வேல் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் கையில பச்சிலை வைத்தியங்கள் செய்யற மாதிரி, உடம்பு வியாதிக்காரர்கள் அவங்க வணங்குறதுக்கு தகுந்த மாதிரி அழகா கையில அவர் பச்சிலை மருந்து கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி வச்சிட்டு இருக்காரு. வேலும் மயிலும் துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முருகருடைய முத்திரையா நமக்கு இந்த மயிலும் வந்துருது, சேவலும் வந்துருது, நடுவுல வேல் வந்துருது. வைத்திய வேல் அப்படிங்கிறதும் இந்த வருஷத்துடைய புது வரவு. சூப்பரான சிவபார்வதி நடனத்தை பாக்குறது எவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய சிவபார்வதி பாக்குறீங்க. இந்த பொசிஷன் எல்லாம் பார்க்க அழகா இருக்கு. தலை மேல இருக்கக்கூடிய கங்கையிலிருந்தே நீங்க கவனிக்கணும். பிறை சூடி இருக்கக்கூடிய பித்தனை நல்லா நீங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரசிச்சு பார்க்கணும். கழுத்துல ருத்ராட்சம் அணிந்திருக்கக்கூடிய நீலகண்டன் அப்படிங்கிறதுனால அந்த நீல கலரை காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான இந்த சிலைய நீங்க பார்த்து ரசிக்கணும். பார்வதி தேவிக்கு பச்சை நிறம் என்னுடைய அன்னை மீனாட்சி மாதிரி கொடுத்திருக்கிறதும் ஒரு அழகு கொடுக்கிற மாதிரி இருக்கு. சிவபெருமானுக்கு ஸ்கின் டோன் கொடுத்து பரதநாட்டிய கலைஞர்கள் எப்படி ட்ரெஸ் அணிந்திருப்பாங்களோ அது மாதிரி பார்வதி தேவி அணிந்திருக்கிறதோட கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. மதுரையின் பேரரசி பல்லக்குல பவனி வரக்கூடிய அழகான திருக்காட்சி, பார்க்க ஆசை வரக்கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய பூ பல்லக்குல நம்முடைய அம்மா மீனாட்சி தாயார் வரக்கூடிய அழகான காட்சி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் மீனாட்சி இருக்கிற மாதிரி சூப்பரா அதை என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா பூப்பல்லக்குடைய 2 பகுதியிலையுமே எவ்வளோ அழகான வேலைப்பாடுகளோட ஒரு பக்கம் சிவலிங்கம் ஒரு பக்கம் மீனாட்சி அப்படின்னு இருக்கிற மாதிரி நடுவுல
அம்மா அழகா உட்கார்ந்து வர்றதுதான் நீங்க பாக்குறீங்க. பல்லக்கு சுமக்கக்கூடியவர்கள் பூ பல்லக்குன்றதுனால அலங்காரமா எவ்வளவு மல்டிபிள் கலர்ஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த பூ பல்லக்கு அப்படின்றத பாருங்க. மாலையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அர்ச்சகர் இருக்கிறது எல்லாமே நீங்க அட்டகாசமா பாக்குறீங்க. பூப்பல்லக்குல பவனி வரக்கூடிய மீனாட்சியை நம்ம கண்டு ரசிச்சோம், தரிசனம் பண்ணிக்கிட்டோம். இனி நம்ம நிறைய வாகனங்கள் தொடர்ச்சியா பார்க்க போறோம். லக்கி பாட்டுல பிரம்மாண்டமான வகையில வாகனங்களோடு சுவாமி புறப்பாடு எப்படி இருக்குங்கிறத கொலுபொம்மை வடிவத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதிகார நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகார நந்தியில சிவபார்வதி வரக்கூடிய அழகான ஒரு காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அதிகார நந்தி அப்படிங்கிறது சில ஆலயங்கள்ல மிக பிரசித்தமா கொண்டாடக்கூடியது. நம்முடைய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல டன் கணக்குல வெள்ளியில செய்யப்பட்ட அதிகார நந்தியை நம்ம பார்த்திருப்போம். இங்க நீங்க பாக்குறீங்க அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பால இங்க மேல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல சூப்பரா அந்த பிளேட்ல வந்து வச்சிருக்காங்க. நல்ல வெயிட் தாங்கக்கூடியது. ஸோ நீங்க அழகா இந்த அதிகார நந்தியை நீங்க வாங்கி வச்சுட்டு உங்களுடைய அம்மையப்பனா நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களை வச்சுக்கலாம். குடையும் நீங்க பக்கத்துல வச்சு அழகா ஒரு திருவிழா செட்டப் மாதிரியே நீங்க சூப்பரா பண்ண முடியும். ரிஷப வாகனத்துல அம்பாள் மட்டும் வரக்கூடியது, காமாட்சி அம்பாள் ரிஷப வாகனத்துல வர்ற மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க சிவபெருமான வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். ரிஷப வாகனத்துல எவ்வளோ நேர்த்தியான ஒரு அந்த முகத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேல வச்சிருக்கிற இந்த பிளேட் வந்து உங்களுக்கு நல்லாவே வெயிட் தாங்கக்கூடியது. பீடம் எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. எப்படி கோயில்ல புறப்பாடு நடக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.25 அடி அகலத்துக்கு வரக்கூடிய ரிஷப வாகனம் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. கிளி வாகனத்துல அம்பாள் புறப்பட்டு வர்ற மாதிரி அழகா கிளி வாகனம் நீங்க பாக்குறீங்க. பிராஸ் சிலை வச்சு காட்டியிருக்காங்க. உங்கள்கிட்ட நீங்க கொலு பொம்மையே வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க மீனாட்சி காமாட்சின்னு கிளி வாகனம் வைக்கலாம். அப்புறம் பெண் பூதம் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. பூத வாகனம்னு சொல்லுவாங்க. அதுலயும் பெண் பூதம் அப்படி இருக்கிற மாதிரியான வாகனத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் பாக்குறீங்க. அடுத்தது யாழி வாகனம் பாக்குறீங்க. ரொம்ப அழகான யாழி வாகனத்திலையும் நீங்க நல்லாவே தாராளமா நீங்க சூப்பரா சிலையை வச்சு செட் பண்ண முடியும். அடுத்து அன்ன வாகனம். அன்னம் அப்படிங்கிறதுனால சரஸ்வதியை வச்சு காட்டியிருக்காங்க. அழகா இருக்கிறது பாக்குறீங்க. யாழி வாகனமே கோல்டு கலர் பினிஷிங்லயும் இந்த மாதிரி டெரகோட்டா பினிஷ்ல இருக்கிற மாதிரியும் 2 விதமா நமக்கு கிடைக்கிறத பாக்குறோம். அடுத்து மூஞ்சூருடைய வாகனத்துல பிள்ளையார் தான் நம்ம வைப்போம். அடுத்தவும் பூத வாகனம் தான் நீங்க பாக்குறீங்க. சோ இவ்வளோ சைசஸ்ல இவ்வளோ வெரைட்டிஸ்ல இத்தனை வாகனங்கள் இருக்கிறது பாக்குறீங்க. கூடவே கருடாழ்வார் பெரிய திருவடி பெருமாளை சுமக்கக்கூடிய காட்சியும், சிறிய திருவடி ஆஞ்சநேயர் பெருமாளை சுமக்கக்கூடிய வாகனங்களோட அப்படி வச்சிருக்காங்க. அடுத்து துர்காலட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரி குவாலிட்டியில செம்ம கிராண்டான ஒரு பினிஷிங்ல நல்ல ராயலா தெரியணும், என்னுடைய வீட்டு கொலுப்படியே நிறைஞ்சு தெரியணும். முப்பெரும் தேவியருக்கான விழாவா இருக்கு இந்த நவராத்திரி விழா. அதனால துர்காலட்சுமி சரஸ்வதிய நல்ல பிரம்மாண்டமா வைக்கணும் அப்படின்னா புது பொம்மையா நல்ல பினிஷிங்ல கோல்டெல்லாம் நல்ல அருமையான ஒரு ஷைனிங்கோட இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. நல்ல உடம்பு பூரா அந்த நகைகள் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், செம்கி ஒர்க் பண்ணியிருக்கிறது, ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறதுன்னு 3 பேருமே அவ்வளோ அழகா இருக்கிறது பாக்குறீங்க. பெருமாளுடைய திருப்பாதம் பாக்குறீங்க. ரொம்ப அழகான பினிஷிங்ல நல்ல பிரம்மாண்டமா வைக்கக்கூடிய திருப்பாதம். நீங்க புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில தலிகை எல்லாம் போடும்போது நீங்க அழகா பெருமாள் பாதத்தை வச்சே வணங்கலாம். நம்முடைய நவராத்திரியும் புரட்டாசி மாதத்துல வர்றதுனால நீங்க மல்டி பர்பஸாவும் நீங்க கொலுலையும் வைக்கலாம். அடுத்து தர்மசாஸ்தா ஐயன் நல்ல அந்த திருவாட்சியோடைய பிரம்மாண்டமான ஒரு பினிஷிங்கோட ராயலா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் தாயாரோட தனித்தனியா இருந்துதான் நீங்க பாத்திருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜோடியா ஒரே பொம்மையில 2 பேரும் இணைஞ்சு இருக்கிற ஒரு சுரூபம் பாக்குறீங்க. அடுத்து காமதேனு பசு, கற்பக விருட்சம், மகாலட்சுமி தாயார் இப்படின்னு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய அனைத்தும் ஒரே பொம்மையில இருக்கிறது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு கொலு பொம்மை நீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப கண்டிப்பா வாங்கிடுங்க. சிவலிங்கத்துல நடராச பெருமான் நந்தியம் பெருமான் மேல தலைமையில அந்த கொம்புகளுக்கு இடையில நடனம் ஆடக்கூடிய அழகான காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அன்னபூரணி பாருங்க, 2 அடி உயரத்துக்கு சூப்பர்
சூப்பரா இருக்காங்க. இவ்வளோ பிரீமியம் ஃபினிஷிங்ல அன்னபூரணிய பார்க்கறதே அவ்வளோ அழகா இருக்கு. நல்ல முகத்துல நல்ல திருத்தமான அமைப்புல எல்லாமே ரொம்ப அமைச்சலா பண்ணியிருக்காங்க. லட்சணமா இருக்கக்கூடிய சிலை தான் நீங்க பார்க்குறீங்க. முருகப்பெருமான் நல்ல சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல லாக்கர் கோட்டிங் பண்ண மாதிரி ஷைனிங்கோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்க்குறீங்க. பக்தவத்சல பெருமாளும் தாயாரும் தான் நீங்க பார்க்குறீங்க. சேர்த்தி வடிவங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய வெப்சைட்லயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. தில்லைக்காளி பார்க்குறீங்க. அந்த கோரப்பல் துருத்திட்டு இருக்கிறத பார்க்க பயம் வருமா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே எனக்கு பயம் வரவே இல்லை. அம்மா வந்து அவ்வளோ அழகா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகா 8 கரங்களோட அஷ்டபுஜ காளியா இருக்கக்கூடியவங்களை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. எப்படி வந்து சிதம்பரத்துல எந்த மாதிரி இருப்பாங்களோ அந்த திருக்கோலத்துல நம்ம இங்க தில்லைக்காளிய தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்ப பாக்குற இந்த கொலுபொம்மை பாருங்க, ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி மாதிரி இருக்கு. ராஜராஜேஸ்வரிக்கு சூலாயுதம்லாம் வராது, அதனால அந்த டவுட்டும் வருது. இங்க மடியில ஒரு குழந்தை இருக்கிறதையும் பாக்குறோம். முருகர் மாதிரியான தோற்றத்துல இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். கீழே ஒரு அம்மன் இருக்கிற மாதிரியும் நம்ம பாக்குறோம். இப்படி ஒரு அம்மன் எந்த ஊர் அம்மன் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லிங்க மீனாட்சி பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோல பார்த்திருப்போம். ஆனா இப்ப கொலுபொம்மை வடிவத்துல வந்திருக்கிறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நீங்க பாக்குறது நாமகிரி தாயாரும் நாமகிரி நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர், அதோட கூடவே நாமக்கல் ஆஞ்சநேயரும் வந்துருவாரு. ஸோ 3 பேரும் வர மாதிரியான ஒரு செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. இந்த கொலுபொம்மை ரொம்ப அபூர்வமான ஒரு கொலுபொம்மையா இருக்கிறத பாக்குறீங்க. இது ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டியில பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கவே வேணாம். இந்த மாதிரியான ஒரு சொரூபம், அதாவது ஆஞ்சநேயர் வைணவத்திற்குரிய கடவுளா இருக்காரு. அவர் வந்து சிவஸ்வரூபம்னு சொல்லுவோம். இந்த பக்கம் நந்தியம்பெருமான் இருக்காரு. நமக்கு பார்க்கறதுக்கு ஹயக்ரீவரோன்னு தோணும். ஆனா நந்தியம்பெருமான். இவங்க 2 பேரும் ஆலிங்கனம் செய்யக்கூடிய காட்சி எங்க வருது அப்படின்னா, பிரசித்தமான ஒரு கோயில்ல ஒரு தூண்ல இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிசன் சொன்னாங்க. எனக்கு இப்போ நினைவுல வரல. ஆனா இது பத்தியான தகவல்கள் கண்டிப்பா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்பவே ஸ்காலர்ஸ் எல்லாருமே நிச்சயமா நீங்க அதை விளக்கமா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப அழகான இந்த மாதிரி ஒரு அமைப்புல ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய பொம்மையை இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறதும், ஆத்தன்டிக்கான ஒரு பிக்சரை அப்படியே கொலுபொம்மை வடிவில கொண்டு வந்திருக்கிறதையும் நம்ம இங்க கவனிக்கிறோம். அடுத்து நீங்க பாக்குறது ஆலிங்கனம் அப்படின்னாலே ராமரும் ஆஞ்சநேயரும் செய்து கொள்ளக்கூடிய ஆலிங்கனம் தான். அது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலிங்கனமா இருக்கும். அவர் வந்து ராமர் வந்து அவ்வளோ வாஞ்சையோட ஆஞ்சநேயரை தழுவி கொள்ளக்கூடிய அந்த காட்சி 2 வடிவத்துல பாக்குறோம். ஒன்னு பிளாக் பினிஷ்ல வேணும்னாலும் சரி, மல்டி கலர்ல வேணும்னாலும் உங்களுக்கு 2 பினிஷிங்ல கிடைக்குது. இப்ப பார்க்க போற இந்த செட் ரொம்ப அபூர்வமா எங்கேயும் பார்க்காத ஒரு விசித்திரமான ஒரு செட்டா இருக்கு. பாண்டுரங்கன் ருக்குமாயி தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இத்தனை பெண்கள் யாரு அப்படின்னு பார்த்தா அஷ்டலக்ஷ்மிகளாக 8 பேரு ருக்குமாயி மாதிரி தோற்றத்துல இருக்கிறவங்கள நீங்க பாக்குறீங்க. நடுவுல பாண்டுரங்கன் மட்டும் ஒத்த ஆம்பளையா நிற்கிறாரு. இந்த பக்கம் 4 பெண்கள், இந்த பக்கம் 4 பெண்கள். இவங்க அஷ்டலக்ஷ்மிகளா இருக்காங்க. தசாவதார பொம்மைகள் பாண்டுரங்கன் தசாவதாரம் அப்படிங்கிறது புதுசா இன்னோவேட்டிவா உருவாக்கப்பட்டது. 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் தசாவதாரம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. நவராத்திரி பண்டிகைய அழகா கார்பரேட் லெவல்ல கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஸ்கூல்ஸ்ல விஜயதசமி வரும், அட்மிஷன்ஸ்க்கெல்லாம் முன்னாடி ஸ்கூல்ல அழகா படி வச்சு அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, வீடுகள்ல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கொலுப்படி எல்லாம் வச்சு பண்ண முடியல அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறவங்க எங்களுக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்லை, எங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்றவங்களா இருக்கலாம், அல்லது வேலைக்கு போறவங்க எங்களுக்கு டைமே இல்லை கொலுப்படி வைக்கிறதுக்கு ஆனா ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ற இவ்வளோ பேருக்காகவும் லக்கி பாட்ல ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, இவங்க 3 படி வேணுமா, 5 படி வேணுமா, 7 படி வேணுமா, இந்த 3 சாய்ஸஸ்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அந்த 3 படிக்கு உரிய பொம்மைகள் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த பொம்மைகள் என்னென்ன வேணும் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணிக்க முடியும். 5 படியும் அப்படிதான், 7 படியும் அதுதான். பேசிக்கா நம்ம என்ன ஆரம்பிக்கிறதுக்கு பண்ணுவோம்னா பிள்ளையார வச்சுதான் தொடங்குவோம்.
அதுக்கப்புறம் முப்பெரும் தேவியருக்கான விழா அப்படிங்கிறதுனால துர்கா லட்சுமி சரஸ்வதி அதுல வந்துரும். அதை தவிர தசாவதாரம், அஷ்டலட்சுமி, இப்படி அதுல என்னென்ன பொம்மைகள் வரணும், சைவத்துல சிவபார்வதியோட இருக்கிற மாதிரி ஒரு செட்டும், வைணவத்துல ராம் பரிவார் செட், அந்த மாதிரி நீங்க மிக்ஸா பிளான் பண்ணி நீங்க வாங்கிக்க முடியும். உங்களோட சாய்ஸ் தான். அதுல என்னென்ன வந்துரும் அப்படின்னா, படி வந்துரும். படிக்கு மேல போடக்கூடிய அந்த மெட்டீரியல், அந்த துணி வந்து ஸ்டிச் பண்ணி அழகா அப்படியே நீங்க எடுத்து போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துரும். பொம்மைகளும் கொடுத்துருவாங்க, அழகா அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ எல்லாரும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 படி கொலுவாவது இந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். லக்கி பாட்ல டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஏராளமா இருக்கு. படியை நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு வேணுங்கிற மெட்டீரியலும் இவங்க ஸ்டிச்டு மெட்டீரியலா நம்மளுடைய படி சைஸுக்கு அவங்க கொடுக்க முடியும். அதை தவிர படியை சுத்தி நம்ம அழகா டெக்கரேட் பண்ணணும், அந்த மண்டபத்தையே அழகா நம்ம ரெடி பண்ணணும்னா தோரணங்கள்ல இருந்து மாலைகள்ல இருந்து நம்ம பொம்மைகளுக்கு போடக்கூடிய மாலைகள், அது சின்ன சைஸ்ல இருந்து ஒரு 3 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிலைகள் வரைக்கும் கூட அவங்கள்ட்ட இருக்கு. நிலவாசல்லாம் நல்ல பூஜை ரூம் எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணணும்னாலும் இருக்கு. கூடுதலா நம்ம முருகப்பெருமானுக்கு வைக்கக்கூடிய வேல்ல இருந்து எல்லாமே கிரீடங்கள், ஆக்சசரிஸ், அம்மனுக்கு வேணுங்கிற அலங்காரம் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களுமே இவங்க கிட்ட கிடைக்குது. இதை தவிர ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் ஏராளமான சாய்ஸஸ் இருக்கு. நமக்கு 50 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது, 70 ரூபாய்க்கு வேணும், 100 ருபீஸ்க்கு வேணும், எனக்கு ஒரு 500 பேருக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க எவ்வளோ கேட்டீங்கன்னாலும் லக்கி பாட்ல உங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம். அவ்வளோ ரேஞ்சஸ் வச்சிருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பிக்சர்ஸ் வாங்கிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பெருமாள் கருட வாகனத்துல பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு வர்றது பாக்குறீங்க. கிருஷ்ணரும் ஆண்டாளும், அடுத்தது பாமா ருக்மணியோட கிருஷ்ணர் பாக்குறீங்க, தன்வந்திரி பாக்குறீங்க, கருமாரியம்மன், வராகி அம்பாள்லயே நிறைய ஸ்வரூபங்கள் நீங்க பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒண்ணுதான் பாக்குறீங்க, அடுத்த வரிசையில நிறைய இருக்கிறத நீங்க பாருங்க. ஏன்னா வராகியோட ஒன்னா சேர்ந்து காட்டணும்ன்றதுனால நான் சொல்றேன். 1 அடியில, 1.5 அடியில, 2 அடியில, நின்ற திருக்கோலத்துல, அமர்ந்த திருக்கோலத்துல அப்படிங்கிற மாதிரி நமக்கு சைஸ் வாரியா கலர் வாரியா கிடைக்கிற வராகி அம்பாள் பாக்குறோம். மாவடிவம்மன் பாக்குறீங்க, லக்ஷ்மி நரசிம்மர், அடுத்தது கோகிலாம்பாள் திருமணஞ்சேரி பாக்குறீங்க. இந்த சிலைகள் நாளும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. இங்க பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருக்காரு. எல்லாருமே யோகம் பண்றவங்களா இருக்காங்க, அதாவது தியானத்துல இருக்கிற மாதிரி யோக நரசிம்மர், யோக பைரவர். இதுதான் முதல் முறையா நான் பாக்குறேன். திருப்பட்டூர்ல இருக்கிற திருப்புத்தூர்ல இருக்கக்கூடிய யோக பைரவர் பாக்குறீங்க. அடுத்தது யோக ஹயக்ரீவர் செட்டி புண்ணியம் அப்படிங்கிறது இங்க செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிறது. அடுத்தது நீங்க பாக்குறது யோக ஆஞ்சநேயர். இப்படி 4 பேருமே, நரசிம்மர், பைரவர், ஹயக்ரீவர், ஆஞ்சநேயர் 4 பேரும் நீங்க பாக்குறீங்க. கிளேல இருக்கக்கூடிய பிரம்மோத்சவம் செட்டு தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. 10 பொம்மைகள் இதுல வந்துரும். கிருஷ்ணலீலா தான் நிறைய காட்சிகள் இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப கியூட்டான கிருஷ்ணருடைய அற்புதங்கள், திருவிளையாடல்களை சொல்லக்கூடிய காட்சிகள். அந்த கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணக்கூடிய காட்சி, கோவர்த்தனகிரி மலையை தூக்கக்கூடிய காட்சி, கிருஷ்ணருடைய போஜனம், அந்த குருகுலத்துல அவர் ஆயர்குல சிறுவர்களோட இருக்கக்கூடிய போஜன காட்சி, இப்படின்னு நிறைய நீங்க பாக்குறீங்க. ராதையோடு இருக்கக்கூடிய சல்லாப காட்சியும் பாக்குறீங்க. கருப்புசாமி இப்ப நீங்க பாக்குறீங்க. அடுத்து மதுரை வீரனும் பாக்குறீங்க. ரெண்டுமே நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களை குலதெய்வமா வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா வாங்கி வைக்க வேண்டிய தெய்வங்களா பாக்குறீங்க. ஆண்டாள் மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய பஜனை செட்டு, கோலாட்டம் நடக்கிறதா இருக்கட்டும், திருப்பாவை பாடிட்டு வர்றது, மார்கழிக்கே உரிய கோலம் போடக்கூடியது அந்த பெண் அப்படி பாக்குறீங்க. ஆண்டாள் திருப்பாவை படிப்போம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒரு செட்டா கொண்டு வந்திருக்காங்க. பக்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் தான் நீங்க இப்ப பாக்குறது. இதுல பிரகலாதனை எப்படியாவது கொன்னுடணும்ட்டு திட்டம் போடக்கூடிய ஹிரண்யாட்சதன் என்னென்ன பிளான் போடுறான், யானையை விட்டு இடற வைக்கிறது, நெருப்புல தள்ளி விடுறது, தண்ணியில தள்ளி விடுறது, நாகத்தை தீண்ட விடுறதுன்னு இவ்வளோ வேலையும் பண்ண பிறகு கூட பிரகலாதன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம ஹரி காப்பாற்றக்கூடிய கதை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. நவ மாரியம்மன் அப்படின்னு 9 மாரியம்மன் ஸ்வரூபங்களை நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொரு மாரியம்மனுக்கும் என்ன பேருங்கிற வரைக்கும் ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்காங்க. நவ ஆஞ்சநேயர் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. 9 சிலைகள் வரக்கூடிய நவ ஆஞ்சநேயர்.
அழகா 5 படிகள்ல ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய சிலைகளை மட்டுமே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அழகழகா இருக்கிறத பாக்குறீங்க, நந்தி பாக்குறீங்க, வரிசையா கருமாரியம்மன், சிரச அம்மன் அப்படின்னு நவதுர்கா இருக்கிறது. இப்படி நம்ம நிறைய பார்த்துட்டே வர்றோம். திரு ஆவினன்குடி முருகப்பெருமான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் நரசிம்மர் பாக்குறீங்க, யோக நரசிம்மரா ரிஷப வாகனத்துல வரக்கூடிய அம்மையப்பன், இப்படின்னு நிறைய நீங்க ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கிற பொம்மைகளை பாக்குறீங்க. மீனாட்சி ஊஞ்சல் ஆடக்கூடிய அழகு ரசிக்கிறீங்க. ஆண்டாள ஊஞ்சல்ல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டாளும் கிடைப்பாங்க. அடுத்து வேல் மயில் துணை, வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறது சேவலோட அந்த முத்திரைகள் இருக்கிற மாதிரியும் நமக்கு கிடைக்குது. திருவாரூர் தியாகேசர் கமலாம்பிகை ஜோடியை தான் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகான பினிஷிங்ல சூப்பரா வந்திருக்கிற தியாகேசர் கமலாம்பிகை. 18 சித்தர்களை அழகா அவங்க ஒரு மினியேச்சர் கொலுப்படியில அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 18 சித்தர்கள் என்னென்ன பேரு அப்படிங்கிறது உட்பட அழகா எழுதி இருக்கிறதுனால நம்மளும் அந்த சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். சூப்பரா இந்த செட்டை நீங்க ஒரு தீமாவே பிளான் பண்ணி வைக்கலாம். பாண்டுரங்கன் ருக்குமாயி பாக்குறீங்க, சிவன் மடியில பார்வதி, அப்புறம் காலதேவி அப்படின்னு 27 நட்சத்திரங்களோட வரக்கூடிய அம்பாள் நீங்க பாக்குறீங்க. சிவ பார்வதி ஜோடி ஜோடியா மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியரோடு இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்க அழகா பாக்குறீங்க. அடுத்தது துர்காலட்சுமி சரஸ்வதியும் நல்ல ஜெய்ஜாண்டிக்கா பிரம்மாண்டமா 2.5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய சிலை. முருகப்பெருமானுமே நல்ல பெரிய உருவமா 6 முகத்தோடு வள்ளி தேவசேனாவோட இருக்காரு. விநாயக பெருமானுமே பல ஸ்வரூபங்கள்ல பாக்குறீங்க. விக்னேஸ்வரியாவும் நீங்க பார்க்க முடியும், ட்ரெடிஷ்னலா வேணும்னாலும் இருக்கு. குபேர லட்சுமி நீங்க பாக்குறீங்க. அடுத்தது காமதேனு பசு கற்பக தருவோடு இருக்கிறது. நரசிம்மர் பெண் உருவத்துல இருக்கிறதும் பஞ்சமுக நரசிம்மரா இருக்கக்கூடியதும் நீங்க பாக்குறீங்க. பாண்டுரங்கன் மடியில லட்சுமி தாயார் ருக்மிணி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி பாக்குறீங்க. கிருஷ்ணர் பாமா ருக்மிணியோடு இருக்கக்கூடிய காட்சி. காமாட்சி மடியில ஐயப்பன், காமாட்சி மடியில பாலா, ராஜராஜேஸ்வரி மடியில பாலா. அடுத்து ஒரு அம்பிகை, அவங்க யாருன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே வைத்திய வேல் நம்ம பார்த்தோம். மயூரநாத சுவாமியுடைய துணைவி அபயாம்பிகை பாக்குறீங்க. ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் பாக்குறீங்க. இப்ப நீங்க பாக்குற அம்பாள் ஜபமாலையோட இருக்கிற மாதிரியான ஒரு திருக்கோலத்துல இருக்காங்க, யாருன்னு நீங்க சொல்லுங்க. அடுத்து நீங்க பாக்குறது வீரமாகாளி ராஜ மாத்தங்கி. ரொம்ப நிறைய இடங்கள்ல கிடைக்கல, அதனால நீங்க கண்டிப்பா லக்கி பாட தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. ஒப்பிலியப்ப பெருமாள் மார்க்கண்டேய மகரிஷி தாயாரோடு இருக்கிறவங்க பாக்குறீங்க. அப்புறம் பெருமாள் தாயார் பாக்குறீங்க. துவாரகாநாத் பாக்குறீங்க. சேர்த்தி வடிவத்துல இருக்கக்கூடிய சிலைகளும் இவங்கள்ட்ட நிறைய கிடைக்கும். பெருமாளை நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. சேர்த்தி வடிவத்துல இருக்கக்கூடிய நிறைய பெருமாளுடைய ஸ்வரூபங்கள் பாக்குறோம். உலகளந்த பெருமாள், ஒப்பிலியப்ப பெருமாள், குருவாயூர் அப்பன், சோளிங்கர் நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர் தாயார் அப்படின்னு வரக்கூடிய அனைத்துமே நம்ம பாக்குறோம். கல்கருடன், நாச்சியார் கோயில் கல்கருடன் பாக்குறீங்க. அப்புறம் கருடாழ்வார் பெருமாளையும் தாயாரையும் சுமக்கக்கூடிய காட்சி. நித்திய கல்யாண பெருமாள் பாக்குறீங்க. காரமடை காலமேக பெருமாள், பூவராகர் பாக்குறீங்க. சக்கரத்தாழ்வார் பாக்குறீங்க. கலச பூஜை செஞ்சுதான் நம்ம நவராத்திரி விழாவை தொடங்குவோம். இங்க பாருங்களேன், கலசத்துல பிள்ளையார் மட்டும் இல்ல, இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க, துர்காலட்சுமி சரஸ்வதி 3 பேருமே கலசத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இண்டிவிஜுவலா ஒரு அம்பாள் மட்டும் தனியா வாங்கிக்கணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல முப்பெரும் தேவியரை இந்த முறை நான் கலசத்துல வச்சு அழகா வாங்கி நான் வழிபாடு பண்ண போறேன் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அல்லது விநாயகர் சதுர்த்தியில இந்த மாதிரி கலச பிள்ளையார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் வாங்கிக்கலாம். பாலாம்பிகை நீங்க பாக்குறீங்க. அடுத்தது திருவாரூர் தியாகேசர் அவருடைய அந்த செட்டு பாக்குறீங்க. வைரமுடி சேவையில ரத்னாங்கியில இருக்கக்கூடிய பெருமாளை பாக்குறீங்க. தீச்சட்டி அம்மன் பாக்குறீங்க. அடுத்தது திருவொற்றியூர் பாகம் பிரியாள், நம்பு நாயகி அப்படின்னு ராமேஸ்வரம், அப்படி பாலா. அடுத்தது பைரவி. பாலாம்பிகையே 2-3 ஸ்வரூபங்கள்ல நீங்க சைஸ் வாரியா வாங்கிக்கலாம். காமாட்சி மடியில பாலாவும் சூப்பரான பினிஷிங்ல இருக்கிறது. கூத்தனூர் சரஸ்வதி தான் அங்க கேப்ல நீங்க பார்க்கணும். ஸோ கூத்தனூர் சரஸ்வதி பாக்குறீங்க. அடுத்தது சமயபுரத்தாள் பாக்குறீங்க. அபிராமி பாக்குறீங்க. நிறைய நேரங்கள்ல நான் யோசிச்சிருக்கேன், என்னோட டாட்டர்லாம் சினிமா தேட்டருக்கு கூட்டிட்டு போனோம்னா இன்டர்வல் டைம்ல அவ படம் பாக்குறத விட இந்த இன்டர்வலை ரொம்ப என்ஜாய் பண்ணுவா.
என்னன்னா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு குழந்தைகளுக்கு எப்படி தோணுமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஷூட்ல நடுவுல லக்கி பாட்ல ஃபுல்லா நம்ம வீடியோ எடுத்துட்டு ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு தென்றல் காற்று மதுரையில இருந்து வீசுது. அப்படிதான் இவங்களை அறிமுகப்படுத்தணும். மதுரை சப்ஸ்கிரைபர் சென்னையில வந்து லக்கி பாட்ல அவங்க ஷாப்பிங்க பண்றாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க நீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தினி மேமோட வீடியோவை பார்த்து தான் மதுரையில இருந்து லக்கி பாட்ல வந்து கலெக்ட் பண்ணுவோம், எப்படி இருக்கு எங்க வீட்டுல வருஷம் வருஷம் கொழு வைப்போம், வந்து பார்ப்போம் அப்படின்றப்ப மீனாட்சி அம்மன் அருளால உங்களையும் பார்த்துட்டே லக்கி பாட்ல எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூமா. உங்க பேர் என்ன அதை சொல்லுங்க. என் பேர் தர்ஷனா. நாங்க தெப்பக்குளத்துல இருந்து வர்றோம். நாங்க வந்து அங்க மதுரையிலேயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் எப்பவுமே. இந்த வாட்டி வந்து உங்க வீடியோ பார்த்து வந்து எப்படியா லக்கி பாட்டுக்கு போயிடணும், உண்மையிலே ரியலி வீடியோக்காண்டி சொல்லல, மனசுல உண்மையிலே நினைச்சு 10 டேஸா டெய்லி வீடியோஸ் எல்லாம் பார்த்து அட்ரஸ் எடுத்து வச்சுட்டு திருப்பி நாங்க வந்து அவுட்டருக்கு வந்துருந்தோம். இங்க இருந்து ஒரு 2 hours எங்க வீட்டுல நான் கண்டிப்பா போயே ஆகணும், வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் நிறைய நேரங்கள்ல நினைப்பேங்க, நான் தான் கொலு பைத்தியம்ட்டு. அதை விட பெரிய பைத்தியம் நான். மொரட்டு பைத்தியம். சாரி சாரி, வெறி பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, வெறியர். ஆமா ஆமா. இப்ப பாருங்க, லக்கி பாட்டோடைய சிஸ்டர்ஸ் பாக்குறீங்க, லக்ஷ்மி சசி பாக்குறீங்க. நான் உண்மையிலே ரொம்ப பாக்கியசாலின்னு, அவங்க அம்மாவுக்கு இவங்க 2 பேர் மட்டும் மகள் இல்ல நானும் தான் அப்படின்னு கூட நான் பல நேரங்கள்ல உணர்ந்திருக்கேன். இது வந்து சொல்றது கிடையாது, மிகைப்படுத்தி சொல்ற விஷயம்லாம் கிடையாது. ஒரு குடும்பத்துல எப்ப வந்தாலும் நமக்கு நல்ல மங்கள பொருள்லாம் கொடுத்து நம்மள ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒரு தாய் இங்க இருக்காங்கன்னு நினைச்சுதான் வருவேன். இந்த வீடியோ எடுக்கிறது, விளாகிங் அதெல்லாம் ஒரு செகண்டரி. ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்தான். 2 சிஸ்டர்ஸும் உலக ஆளணும்னு எப்போதுமே நான் ஆசைப்பட்டிருக்கேன். மென்மேலும் அவங்க நிறைய வளர்ந்து கொடுத்து வரணும். அவங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கு, அந்த கனவுகள் லட்சியங்கள்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானும் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இவங்களும் மதுரைக்காரவங்க தான், அதனால இவங்க மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இப்ப மதுரைக்காரங்க இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. நான் மதுரை இல்லைன்னாலும் மதுரையோட எனக்கான பந்தம் வந்து ரொம்ப ஆழமானது, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஒரு ஹாப்பி கஸ்டமர், ஹாப்பி சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் மேமோட வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் நல்ல கஸ்டமரை வந்து ஸ்மைலிங் ஃபேஸா என்ன வேணும்னு சூப்பரா கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நந்தினி மேம் கொலு வெறியர்னா நாங்க நந்தினி மேமோட வெறியர். ஓகேமா, தேங்க்யூ. இப்போ அழகழகான ரொம்ப கியூட்டான பொம்மைகள் பார்க்க போறோம். மகாவிஷ்ணு மடியில பிள்ளையார், மாமா மடியில பிள்ளையார் உட்காந்துட்டு இருக்காரு. பிள்ளையாருக்கு லட்டு கொடுக்கக்கூடிய பெருமாளை பாக்குறீங்க. அடுத்தது அம்மா மடியில விநாயக பெருமான் இருக்கிறது, பார்வதி மடியில பிள்ளையார், பார்வதி மடியில முருகப்பெருமான் அப்படின்னு பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறது அன்னமாச்சாரியார் மடியில பெருமாள் திருப்பதி பாலாஜி இருக்கக்கூடிய காட்சி. ஆண்டாள் சூப்பரா ராஜகோபால சுவாமிய அணைச்சு ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற காட்சி. பெருமாள் பக்கத்திலேயே தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. சிவ பார்வதி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இப்ப பாக்குறது நம்மாழ்வார் அப்படியே கிருஷ்ணர் வந்து அப்படியே எட்டி பாக்குறாரு பாருங்க, ரொம்ப அழகா. அடுத்தது யசோதாமா தோல்ல கிருஷ்ணா குட்டிய தூக்கி சுமக்கக்கூடிய காட்சி. பெரியாழ்வார் தோல்ல தூக்கி சுமக்கக்கூடிய ஆண்டாள் பாக்குறீங்க. பெரியாழ்வார் மடியில ஆண்டாள் அமர்ந்திருக்காங்க, அந்த கிருஷ்ணா குட்டியை கேக்குறாங்க அவங்க அப்பாட்ட. அடுத்தது ஆலிங்கனம் அப்படின்னு பார்த்தா ராமர் குகனோடு ஐவரானோம்னு குகனை அணைச்சிக்கிற காட்சி. ராமர் ஆஞ்சநேயரை அணைச்சிக்கக்கூடிய காட்சி. அன்னமாச்சாரியார் பெருமாளை அப்படியே குழந்தை மாதிரி தூக்கி சுமக்கக்கூடிய காட்சி. அடுத்தது செல்லப்பிள்ளை ராமானுஜர் நீங்க பாக்குறீங்க. பெரியாழ்வார் மடியில ஆண்டாள் இருக்கக்கூடிய காட்சி, ஆண்டாளுடைய மடியில ரங்கமன்னார் இருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு இது அத்தனையுமே பாத்தீங்கன்னா இந்த பொம்மைகளோட ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கிறது நீங்க பாப்பீங்க. அது லவ்வால இருக்கலாம், அஃபெக்ஷன்னால இருக்கலாம், ஒரு மதர்ஹுட்னால இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால இருக்கலாம். இப்படி என்ன ஒரு ரீசனா இருந்தாலும் அந்த எமோஷனல் பாண்டிங்கை வெளிப்படுத்தக்கூடிய பொம்மைகள் தான் நீங்க வரிசையா பாக்குறீங்க. பூரி ஜெகநாதர் சுபத்ரா, இந்த இடத்துல வந்து சுபத்ரா வந்து சென்டரா வரணும். ஒரு பக்கம் கிருஷ்ணா குட்டி, ஒரு பக்கம் பலதேவர் வர்ற மாதிரியான காட்சி பாக்குறீங்க. அடுத்து பத்ராச்சலம் ராமர் சீதா
லக்ஷ்மணரோடு வரக்கூடிய காட்சி. ஐயனார் சிலை தான் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகான பினிஷிங்ல வரக்கூடிய ஐயனாருடைய சிலை பாக்குறீங்க. சித்திரகுப்தர் பாக்குறீங்க. சயன கோலத்துல இருக்கக்கூடிய அத்திவரதர் நம்ம பாக்குறோம். அடுத்தது பெருமாளுடைய சுரூபங்கள்ல பூதேவி ஸ்ரீதேவியோடு வரக்கூடிய நிறைய சேர்த்தி வடிவங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். மகாவிஷ்ணு தாயாரோடு ஆதிசேஷன் மேல இருக்கக்கூடிய காட்சி, இப்படின்னு ரங்கமன்னார்ல இருந்து நிறைய சைசஸ் சேர்த்தி வடிவங்கள் இதெல்லாமே நீங்க பார்க்கலாம். புண்டரீகாட்ச பெருமாள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பஞ்சாயத்து நடக்கக்கூடிய காட்சியை தான் செட்டு பொம்மையா நீங்க பாக்குறீங்க. தாயபாஸ் விளையாடக்கூடிய பெண்கள் பாக்குறீங்க. அடுத்தது டீ கடை, ஐஸ்கிரீம் விற்கக்கூடியவர், அடுத்தது பஞ்சு மிட்டாய் விற்கக்கூடியவர், இளநீர் விற்கக்கூடியவர், கோலி விளையாடக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வரிசையா நீங்க பாக்குறீங்க. பொங்கல் செட்டும் நீங்க பாக்குறீங்க. அடுத்து இங்க பாக்குறது தள்ளுவண்டியில காய்கறி கடை. இதெல்லாம் வந்து நம்ம தனியா ஒரு வில்லேஜ் செட்டப் வச்சா நல்லா இருக்கும். அந்த பச்சை குதிரை தாண்டதுங்கிற விளையாட்டு, கோலி விளையாட்டு, இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் வர்ற மாதிரியான, அப்புறம் அனிமலுடைய கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் நீங்க செட்டா பாக்குறீங்க. நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் கோயிலுடைய மணிக்கதவு திறக்கிறதுக்காக பாடுறதும் அந்த காட்சி தான் இங்க நீங்க அழகா ஒரு செட்டு வடிவத்துல பாக்குறீங்க. அரச மரத்தடி பிள்ளையார் தோப்புக்கரணம் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படின்னு பாக்குறீங்க. வாத்தியம் இசைக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய செட்டும் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் நர்த்தன கணபதி இங்க அழகா அவர் வந்து டான்ஸ் பண்றதுக்கு மூஞ்சூரெல்லாம் வாத்தியம் இசைக்கிறதும் பாக்குறீங்க. இங்க விநாயக பெருமானுடைய போஜன செட்டு நல்லா சூப்பரா விருந்து படைச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது பாக்குறீங்க. அடுத்தது ஆஞ்சநேயர், பால ஆஞ்சநேயரா இருக்கிறது. இதுலயே இன்னும் நிறைய பால முருகர், பால விநாயகர், முருகர், கிருஷ்ணர் அப்படின்னு இதெல்லாமே பால சுரூபங்கள்ல வர்றது பாக்குறீங்க. அடுத்தது அந்த திருவண்ணாமலையில வரக்கூடிய அந்த செட்டா நமக்கு முருகப்பெருமானுடைய லீலை தெரிகிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. பஞ்சபூத சிவஸ்தலங்கள் அம்பாளோடு இருக்கக்கூடிய காட்சி தான். பஞ்சபூத சிவஸ்தலங்கள்ல சிவபெருமான் அம்மையப்பனாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. கைலாய செட்டு பாக்குறீங்க. ஆனா கூடவே கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமான தாமரையிலிருந்து எடுத்து வளர்க்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது கைலாய செட்டு தான் கம்ப்ளீட்டா யார் யாரெல்லாம் அதுல கேரக்டர்ஸ் வரணுமோ அதெல்லாம் இருக்கிறது பாக்குறீங்க. அப்புறம் கிங்கரர்கள்னு சொல்லி சிவபூத கணங்களுடைய வாத்தியம் இசைக்கக்கூடிய செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது மார்க்கண்டேயனுடைய சரித்திரம் சொல்லக்கூடிய பொம்மைகள் பாக்குறீங்க. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல பஞ்சலிங்க பூஜை செஞ்ச காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது இங்க நீங்க பாக்குறது ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை பண்றாரு இல்லையா ராமர் செய்த சிவபூஜை தான் நீங்க பாக்குறீங்க. கேரளா செட்டும் கிடைக்குது. அடுத்தது ஐயப்பனுடைய 18ஆம் படி செட்டும் நமக்கு கிடைக்கும். ராஜராஜேஸ்வரியுடைய தர்பார் திருக்கோலமும் நம்ம பார்க்க முடியும். நரசிம்மர் தூணை பிளந்துட்டு வரக்கூடிய அந்த அற்புத காட்சி நீங்க பாக்குறீங்க. அடுத்தது துளசி மாடத்துக்கு பக்கத்துல ஆண்டாளுடைய ஜனனத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளும் நீங்க பாக்குறீங்க. கிருஷ்ணரை ஆண்டாள் கண்ணாடியில பார்த்து ரசிக்கிற அந்த காட்சியும் பாக்குறீங்க. ரங்கமன்னார், ஆண்டாள், ஸ்ரீரங்கம் கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்ன்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. அடுத்து நீங்க அஷ்டலிங்க பூஜை, அஷ்டலிங்கம் நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வரும்போது வரக்கூடிய காட்சிகள் பாக்குறீங்க. கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பொம்மைகள் பாக்குறீங்க. அஷ்டபைரவர் 2 சைசஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். 4 இன்ச்சஸ்ல அப்புறம் ஒரு 6 இன்ச்சஸ்ல கிடைக்கிற அஷ்டபைரவர் செட்டு பாக்குறீங்க. நவகிரகங்கள் பாருங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இப்படி ஒரு பினிஷிங்ல நீங்க நவகிரகங்கள் பாக்குறீங்க. எங்கேயுமே இப்படி ஒரு செட்டு நீங்க பார்த்திருக்க முடியாது. கிருஷ்ணருக்கு குசேலர் அவுள் கொடுத்து மிகப்பெரிய செல்வந்தரா ஆகக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம் அருமையா நடக்கக்கூடிய காட்சி. ஐஸ்வர்யேஸ்வரர் வலது கையால குபேரனுக்கும் இடது கையால லக்ஷ்மிக்கும் ஐஸ்வர்யத்தை அள்ளி வழங்கக்கூடிய காட்சி. ராம் பரிவார் செட்டு பாக்குறீங்க. ராம் பரிவார்லயே சைஸ் வாரியா நமக்கு கிடைக்கும். அடுத்து நீங்க ராமருடைய பட்டாபிஷேக காட்சி பாக்குறீங்க. சேது சமுத்திர பாலம் அமைக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. வானரப்படை அந்த பாறைகளை சுமந்து கொண்டு வந்து அந்த தண்ணியில போடக்கூடிய காட்சி பாக்குறீங்க. நவவித பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 9 விதமா நம்ம பக்தி செலுத்தலாம் பெருமாள் மேல. அந்த பக்தியோடைய பெயர்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும்
அதனுடைய குறியீடுகள் தெரிகிற மாதிரி அழகா இங்க பொம்மைகள் வடிவத்துல 9 பொம்மைகள் நம்ம பார்க்க முடியும். ருக்மணி கல்யாணம், கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்குமான கல்யாணம் எப்படி நடக்குதுங்கிறத அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. அடுத்தது கல்லழகர் வைகை ஆற்றில இறங்கக்கூடிய காட்சியை சூப்பரான பொம்மைகள் செட்டு வடிவத்துல நம்ம பார்க்க முடியும். அடுத்தது அட்சய பாத்திரம் பஞ்சபாண்டவர்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு கதை வடிவில் காட்சி வடிவில் நம்ம செட்டு பொம்மைகள்ல பார்க்குறோம். திரௌபதி துகிலுரியக்கூடிய காட்சியை அழகா இங்க செட்டு பொம்மை வடிவத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்தது மனுநீதி சோழனுடைய அந்த நீதி தவறாத தன்மையை விளக்கக்கூடிய காட்சி அந்த ஆராய்ச்சி மணி அடிக்கக்கூடிய பசுலேருந்து இருக்கிறது பார்க்குறோம். ஆழ்வார்கள் செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. 12 ஆழ்வார்களும் சைஸ் வாரியா கிளேலையும் பேப்பர் மிஷ்லையும் கிடைக்கும். அடுத்தது நீங்க பாக்குறது நாச்சியார் திருக்கோலம். இதுல வரக்கூடிய 9 திருக்கோலமும் நமக்கு கிளேல கிடைக்கிறதும் பேப்பர் மிஷ்ல கிடைக்கிறதும் பார்க்க முடியும். அடுத்து துர்காலட்சுமி சரஸ்வதி சைஸ் வாரியா கிடைக்கும். அதே மாதிரிதான் நவதுர்காவும் பேப்பர் மிஷ்ல வேணும்னாலும் சரி கிளேல வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். கர்ணனும் பரசுராமரும் சந்திக்கக்கூடிய அந்த காட்சி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. பானை செய்யக்கூடிய அந்த ஒரு கிராமிய தொழில் அதை தான் நீங்க பாக்குறீங்க. ராகவேந்திரருடைய குரு வாதிராஜருடைய செட்டு தான் நீங்க இப்ப பாக்குறது. அடுத்தது தேவராஜ பெருமாளுடைய அந்த செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. ஆஞ்சநேயர் பஜனை பாடக்கூடிய அந்த காட்சி நீங்க பாக்குறீங்க. அடுத்தது சூரசம்ஹார செட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தொடர்பான அந்த கதைகளை விளக்குறதும், முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட இருக்கக்கூடிய காட்சி, முருகப்பெருமான் காவடி எடுக்கக்கூடிய காட்சி, இப்படின்னு முருகர் ரிலேட்டடா என்னென்ன வேணுமோ இருக்கும். ஹரிஹர சுதனையும் நீங்க இப்ப பாக்குறீங்க. திருவக்கரை வக்ரகாளி பாக்குறீங்க. சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் பாக்குறீங்க. குலசை முத்தாரம்மன் முத்தீஸ்வரர் பாக்குறீங்க. வரலட்சுமி அம்பாள்ல இருந்து வாஸ்து கிரகலட்சுமியில இருந்து சிறுவாச்சூர் மதுரகாளி, வாலாம்பிகை பாக்குறீங்க. அப்புறம் சமயபுரத்தாளுடைய தரிசனம். பிள்ளையார்ல இருக்கக்கூடிய சைஸ் வாரியானது நிறைய நம்ம பார்க்கலாம். பிள்ளையார் அப்படி திண்டு மேல சாஞ்சிட்டு இருக்கிறது, டாக்டர் கணேஷா, அப்புறம் ட்ரெடிஷ்னலா வேணுமா, விபூதி பிள்ளையார் வேணுமா அப்படின்னு நிறைய பார்க்கலாம். காயத்ரி தேவி பார்க்குறோம். பிள்ளையார்பட்டி பிள்ளையாருமே நிறைய ஸ்வரூபங்கள்ல நம்ம சைஸ் வாரியா வாங்கிக்கலாம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாலும் நீங்க பாக்குறீங்க. இன்னும் மாப்பிள்ளையே ரொம்ப மினியேச்சர்ல வச்சிருக்காங்க. அதையே நின்ற கோலம் அமர்ந்த கோலம்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. செட்டியார் அம்மா ஆச்சி அம்மா இருக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. செட்டியார் ரொம்ப சூப்பரா தொந்தி தொப்பையுமா அழகா உட்காந்துருக்காரு. ரொம்ப கியூட்டான இந்த செட்டியார் அம்மா எல்லாம் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஸ்டைல்லையும் வச்சிருக்காங்க. நிறைய நால்வருடைய செட்டும் நம்ம பாக்குறோம். வரிசையா நீங்க பாக்குற எல்லாமே பெரிய சைஸ்ல இருக்கிறது எல்லாமே சின்ன சைஸ்லயும் நமக்கு கிடைக்கிறது பாக்குறோம். சரபேஸ்வரர் பாக்குறீங்க. அடுத்து நீங்க ரங்கநாதரை ரொம்ப குட்டி சைஸ்ல 1.5 அடி 1/4 அடியிலேயே நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கியூட்டான பொம்மைகள், கார்ட்டூன் கேரக்டர்ஸும் பாக்குறீங்க. எவ்வளவு சூப்பரா சிவபெருமான் பால சிவனா அருமையா உட்கார்ந்து தவம் செய்யக்கூடிய காட்சி, ஆஞ்சநேயர் தவம் செய்யக்கூடிய காட்சி, விநாயகர்லயே டிஃப்ரெண்ட் சைசஸ் பாக்குறீங்க. ஸ்டோன் பினிஷ்லயே நெக்ஸ்ட் ரேஞ்ச்ல இருக்கிறதும் நீங்க பாக்குறீங்க. அபிராமிலேருந்து ராஜராஜேஸ்வரியிலேருந்து எல்லாமே ரொம்ப குட்டி சைஸ்ல சின்னதா நான் கொலு வச்சு தொடங்கணும் அப்படின்னா பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து பொம்மைகளுமே சின்ன சைஸ்ல, அதாவது நமக்கு 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் இந்த சைசஸ்லயும் கிடைக்கிறது பாக்குறோம். மகான்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். தலைவர்கள் அவங்களுடைய பொம்மைகளும் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸும் நம்ம இங்க கேட்டு வாங்கிக்க முடியும். சைடு சப்போர்ட்டிங்காக நிறைய தீம்ஸ்க்காக வீடுகள் ஓலை வீடா இருக்கலாம், ஓட்டு வீடா இருக்கலாம், இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் நமக்கு தேவைப்படும் போது லக்கி பாட்ல கிடைக்குது. நடராச பெருமான் 3 அடி உயரத்துல ஸ்டோன் பினிஷ்ல, உடன் பினிஷ்லயும் இருக்கு, ஸ்டோன் பினிஷ்லயும் இருக்கு. விஸ்வரூப ஆஞ்சநேயர் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது தசாவதார பெருமாள் 10 சொரூபங்களையும் அவதாரத்தையும் ஒரே சிலையில பாக்குறீங்க. அப்புறம் பெருமாள் கிருஷ்ணர் நர்தன கிருஷ்ணரா இருக்கிறது, விநாயக பெருமான் ராஜ கணபதியா இருக்கக்கூடிய காட்சி, விநாயகருடைய சிவலிங்க பூஜை பாக்குறீங்க, ஆண்டாள் பாக்குறீங்க. அடுத்தது ராம்லல்லா பாக்குறீங்க. சப்தஸ்ருங்கி மாதா அவங்க மகாராஷ்டிரால இருக்கிறவங்களையும் பாக்குறீங்க. ஆஞ்சநேயர் அரச கோலத்துல இருக்கக்கூடிய காட்சியும் பாக்குறீங்க. அடுத்தது விஸ்வரூப நவசக்தி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனும் நம்ம பாக்குறோம்.
அடுத்தது துர்காலட்சுமி சரஸ்வதி ராம் பரிவார் அந்த செட் எல்லாமும் பாக்குறீங்க. சக்களத்துக்காவு பகவதி அம்பாள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. துல்ஜாப்பூர் பவானியும் பக்கத்திலேயே இருக்காங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு வர்றது எல்லாமே சூப்பரான நவ திருப்பதி செட்டு. தூத்துக்குடி பக்கத்துல 9 ஆலயங்கள்ல பெருமாள் நவகிரகங்களுக்குரிய தோஷ பரிகாரத்தை பண்ணக்கூடியவரா இருப்பாரு. சூப்பரான நவ திருப்பதி செட்டு பாக்குறீங்க. இந்த பக்கம் சேர்த்தி வடிவத்துல பெரிய பெரிய பிரபலமான வைணவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும் சேர்த்தி வடிவத்துல பாக்குறீங்க. கம்ப்ளீட் ராமாயணம் செட்டு இந்த மாதிரி வந்துடும். பாக்ஸஸ்ல சூட்கேஸ் மாதிரி நீங்க கேரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்ராடி எடுத்துட்டு போறதுக்கு வாகா ஃபுல் செட் ராமாயணம் 24 சீன்ஸ் வரும். ஒவ்வொரு சீனும் என்ன அப்படிங்கிறத அவங்க ஸ்டிக்கரிங் லேபிள் பண்ணியிருக்காங்க. ஈஸி டு கேரி, அப்ராடி எடுத்துட்டு போறதுக்கும் லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய மாதிரி அழகான பேக்கேஜிங்ல நமக்கு சூப்பரா பபிள் ரேப்லாம் பண்ணி அட்டகாசமா கிடைக்கக்கூடிய ராமாயணம் செட்டு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அப்புறம் லக்கி பாட் எப்போதுமே நம்ம பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. ஏராளமான மாலைகள், தோரணங்கள், என்னென்ன மாதிரி நீங்க படிகளை அலங்காரம் பண்ணணும், அம்மனுக்கு எப்படி எப்படிலாம் அலங்காரம் பண்ணணும், ஜுவல்லரிஸா இருக்கட்டும், சைஸ் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சுல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து அவங்கள்ட்ட கிடைக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனைகள்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மனைகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெரைட்டியா சூப்பரா கிடைக்கிறதும் பார்க்கலாம். தாமரைப்பூ டிசைன்ல இருக்கக்கூடிய பீடங்களும் பார்க்கலாம். பேக்டிராப் துணியும் சூப்பர் மாடல்ல எல்லாம் நமக்கு கிடைக்கும். மினியேச்சர் கொலுப்படி மாடலும் நிறைய கிடைக்கிறது நீங்க பாக்குறீங்க. இந்த பக்கம் பாருங்க 3 படி அவ்வளோ அழகா சிம்மாசனம் மாதிரி வச்சு அதுல நம்ம அம்பாளை அமர்த்தி வைக்கணும்னாலும் பண்ணலாம். அழகா கலசத்துக்கு அலங்காரம் பண்ணி நீங்க நவராத்திரியில வைக்கணும்னாலும் நமக்கு கிடைக்குது. மினியேச்சர் MDF கொலுப்படியும் கிடைக்கும். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஏராளமான கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருந்து இருக்கு. பட்ஜெட்ல ஆரம்பிச்சு நீங்க எவ்வளோ பிரம்மாண்டமா நீங்க மங்கள பொருள்லாம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்க பார்க்க போறது எல்லாமே விபூதியில செய்யப்பட்டது. அப்படியே ஜவ்வாது மனம் மணக்குது. அப்படியே இந்த ஷோரூமே இந்த விபூதி பிள்ளையாரால மணக்கிறது பாக்குறோம். தர்மசாஸ்தா ஐயப்பனா இருக்கட்டும், பிள்ளையார் 2 சுரூபங்கள்ல பாக்குறோம். முருகப்பெருமான் வள்ளி தேவசேனரோட சண்முகரா இருக்கக்கூடிய வடிவமும் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி 2 விதமான ஐயப்பனும் நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே விபூதியில செய்யப்பட்டது. நம்ம அழகா ரிட்டர்ன் கிஃப்ட்ல கொடுக்கலாம். இப்ப தண்ணி மேல பட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு மனமா இருக்கும். ரொம்ப தூக்கலா அந்த ஏரியாவே, அதாவது உங்களுடைய பூஜை ரூமே மணக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய விபூதி விக்கிரகங்கள் தான் நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் விபூதியில நீங்க பாத்தீங்க. இந்த பீஸ் உங்களுக்கு கலர்லயே வித்தியாசம் தெரியும். சந்தனத்துல செய்யப்பட்ட தர்மசாஸ்தா பாக்குறீங்க. இப்போ நீங்க பாக்குறது நவநாயகியர் அப்படின்னு 9 சொரூபங்கள்ல நவராத்திரியில நம்ம அம்பாளை அழகா கலசத்துல ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணணும்னா ரெடிமேடா ஒவ்வொரு முகமும் ஒரு கலர்ல இருக்கிற மாதிரி நவநாயகியரை நீங்க பாக்குறீங்க. இன்னும் ஏராளமான பொம்மை கலெக்ஷன்ஸ் லக்கி பாட்ல இருக்கு. நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முறையும் நான் சொல்றது அதுதான். ஏன்னா நம்ம வந்து போட்டோஸ் என்னதான் நம்ம வாங்கினாலும் வீடியோல என்ன குவாலிட்டியில நீங்க வீடியோவை பார்த்தாலுமே நேர்ல போய் பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குற மாதிரி வராது. இங்க வந்தீங்கன்னா ஏராளமான அந்த அம்மன் அலங்கார பொருட்கள் பார்க்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஏராளமா இருக்கிறது பார்க்கலாம். பொம்மைகளே நீங்க ஒண்ணு பிளான் பண்ணியிருப்பீங்க, கூடுதலா இன்னும் சில பொம்மைகளை யோசிச்சு வாங்குறதுக்கும் நேர்ல வந்து பார்க்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். லக்கி பாட் நிறுவனத்துடைய எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். நிச்சயமா செக் பண்ணி பாருங்க. இவங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வர்ற அப்டேட்ஸை நீங்க பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஒவ்வொரு நாளும் அவங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லக்கி பாட் ஷோரூமுடைய இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.